வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு நகைச்சுவை நாடோடி கதை. நம்ம பெரியவங்க நமக்கு சொன்னது தாங்க. ஒரு உதவுற குணம் பாரபட்சமின்றி இருக்கணும். அப்படி பாரபட்சமின்றி இருக்கின்ற அந்த உதவுற குணத்தினால ஒருவனுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்பட்டது. அதை பற்றின கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் அம்மாவும் மகனும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மிகவும் வறுமையில் வாடியதால் ஒரு நாள் மகன் தனது அம்மாவிடம், நான் வெளிநகரம் சென்று சம்பாதித்து கொண்டு வருகின்றேன் என்று கூறி கிளம்பினான். அவன் தாயும் அவனை வழி அனுப்பி வைத்தாள். அவன் சாப்பிடுவதற்கு 2 நாட்களுக்கு தேவையான உணவை கட்டு சாதமாக கொடுத்து அனுப்பினாள். மகனும் ஒரு நாள் முழுவதும் நடந்தான். ஒரு ஊரின் எல்லையை அடைந்தான். அந்த ஊரின் முகப்பிலேயே பெரிய கோவிலும் கோவிலிலிருந்து நாதஸ்வர ஓசையும் கேட்டது. கோவிலின் எதிரில் இருந்த ஆலமர நிழலில் மகன்காரன் ஓய்வெடுத்தான். சாப்பிடலாம் என்று நினைத்து மரத்தை ஒட்டிய குளக்கரையில் கை கழுவ போனான். அப்பொழுது குளத்தில் இறங்காதே, நில் என்று குரல் கேட்டது. மகன்காரன் குரல் வந்த திக்கையெல்லாம் பார்த்தான். ஆனால் எவரையும் காணவில்லை. ஒருவேளை நமது மனப்பிரமையாக இருக்கும் என்று நினைத்து சாப்பிடலாம் என்று மீண்டும் மரத்தின் வேரில் அமரப்போனான். உட்காராதே, எழுந்து போ என்று மீண்டும் குரல் கேட்டது. உட்காராமல் சாப்பாட்டை சாப்பிட முனைந்தான். சாப்பிடாதே, தடை என்று கூறியது அந்த குரல். இனியும் இங்கிருப்பது சரியல்ல என்று அவன் நடக்க ஆரம்பிக்க, நடக்காதே, தடை என்று சொன்னது அந்த குரல். யார் அது? எனக்கு குரல் மட்டும்தானே கேட்கின்றது, யாரையும் பார்க்க முடியவில்லையே. உனது உருவத்தை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்டான். அப்போது ஒரு பிரம்மராட்சசன் அவன் கண்களுக்கு புலப்பட்டான். நீ யார்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அந்த மகன்காரன். அப்பொழுது, நான் ஒரு பெரும் இசை மேதை. ஆனால் போன பிறவியில் நான் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுத்தராததால் பாவியாகி இப்படி பிரம்மராட்ச உருவை எடுத்துக்கொண்டேன். என்னால் இங்கிருந்து நகரவும் முடியாது. அதோ அந்த கோவிலிலிருந்து வருகின்ற நரக வேதனையான நாதஸ்வர ஓசையை என்னால் அதை கேட்க முடியாது. ஆனால் அதுதான் எனக்கு தண்டனை. அது அவன் அபஸ்வரமாக வாசிப்பதை இன்னும் எத்தனை நாட்கள் தான் நான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமோ என்று மிகவும் சலிப்புடன் சொன்னது. நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். உனது தோளில் ஏறி நான் அமர்ந்து கொள்கிறேன். நாதஸ்வர ஓசை கேட்காத இடத்தில் என்னை கொண்டு போய் விட்டுவிட்டால் போதும். எனக்கு முழு பலம் வந்துவிடும். நீ செய்யும் உபகாரத்திற்கு உனக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்வேன் என்று சொன்னது அந்த பிரம்மராட்சசன். அதற்கு அவனும் ஒப்புக்கொண்டு அந்த பிரம்மராட்சசனை தனது தோளில் ஏற்றிக்கொண்டு வெகு தூரம் நடந்து நாதஸ்வர ஓசை கேட்காத அளவு தூரத்திற்கு கொண்டு போய் விட்டுவிட்டான். பிரம்மராட்சசன் அவனுக்கு நன்றி கூறிவிட்டு, உனக்கு நான் என்ன உபகாரம் செய்ய வேண்டும் கேள் என்று சொன்னது. நான் நிறைய பொன் பொருள் சேர்த்து எனது தாயை கஷ்டப்படாமல் வாழ வைக்க வேண்டும். அதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன் என்று கேட்டான். அதற்கு அந்த பிரம்மராட்சதனும், நான் இந்த மங்களாபுரி இளவரசி மீது பிடித்து கொள்கிறேன். எப்பேற்பட்ட மந்திர தந்திரவாதி வந்தாலும் நான் அவளை விட்டு போக மாட்டேன். மன்னனும் எனது மகளை குணப்படுத்தினால் பொன் பொருள் ஏராளமாக பரிசுகள் தருகின்றேன் என்று அறிவிப்பான். நீ என்னை விரட்டுவது போல் விரட்டு. நானும் போவது போல் அந்த இளவரசியின் உடம்பை விட்டு நீங்கிவிட்டு சென்று விடுவேன் என்று ஐடியா சொன்னது. ஆகா, என்ன அபாரமான தந்திரம்! நானும் நீ சொன்னபடியே நடந்து கொள்கிறேன் என்று சொன்னான் அந்த மகன்காரன். இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் நண்பா. மங்களாபுரி இளவரசி மீது மட்டும் நீ சொன்னால் விலகிச் செல்வேன். ஆனால் அதன் பிறகு வேறு யாரையாவது பிடித்து கொண்டிருக்கும் போது நீ விரட்ட வந்தால் உன்னையே கொன்று விடுவேன் என்று அந்த பிரம்மராட்சசன் எச்சரிக்கை செய்தது. அப்படியே ஆகட்டும் என்றான் அவன். பிறகு பிரம்மராட்சசன் மறைந்துவிட அவன் காடு மலை எல்லாம் கடந்து மங்களாபுரி நாட்டிற்கு வந்தான். ஒரு வீட்டில் குடிப்பதற்கு நீர் கேட்டு குடித்துவிட்டு அந்த வீட்டுக்கார பெண்ணிடம், தாயே, நான் வேறு நகரத்துக்காரன். இப்போதுதான் இந்த நகரத்துக்கு வந்தேன். இந்த நாட்டில் ஏதேனும் விசேஷமான செய்தி உண்டா என்று கேட்டான். அதற்கு அந்த பெண், என்ன செய்வது? எங்கள் தேசத்து இளவரசிக்குத்தான் எவருக்கும் அடங்காத பேய் பிடித்திருக்கின்றது. அதை விரட்டுவதற்கு எவ்வளவோ பெரிய மந்திரவாதிகள் வந்தும் விரட்ட முடியவில்லை.
தன் மகளை பிடித்திருக்கும் பேயை விரட்டினால் அவளையே திருமணம் செய்து தந்து தன் நாட்டை ஆளும் உரிமையையும் தருவதாக அந்த அரசர் கூறியிருக்கின்றார் என்றாள் அந்த பெண். பிரம்மராட்சதன் சொன்னபடியே நடந்து கொண்டதை அறிந்து கொண்டான் அந்த மகன்காரன். அந்த தேசத்து அரண்மனைக்கு சென்று அரசனை சந்தித்து இளவரசிக்கு பிடித்திருக்கும் பேயை நான் விரட்டுவதாக சொன்னான். அவனை மேலும் கீழும் பார்த்த அரசன், உன்னை பார்த்தால் பேய் ஓட்டுபவன் மாதிரியோ மாய வித்தைகள் தெரிவது மாதிரியோ தெரியவில்லை என்று சந்தேகமாக கேட்டார். அரசே, நான் காலத்திற்கு ஏற்ப கலைகளை கற்று வந்தவன். மந்திர சக்தியால் முடியாததை என் தந்திரத்தால் முடிப்பவன். பேய்களையும் முனிகளையும் எனது அறிவு பலத்தால் ஓட்டிவிடுவேன் என்று சொன்னான். அருமையாகத்தான் பேசுகின்றாய். எப்படியோ எனது மகளை பிடித்துள்ள பேயை விரட்டிவிட்டால் போதும் என்றான் அரசன். அவனை இளவரசி இருந்த அறைக்கு அழைத்துச் சென்றார். தன் நண்பன் வந்துவிட்டதை அறிந்த பிரம்மராட்சதன், நான் இளவரசியிடம் தனியாக இருக்க வேண்டும் என்று அரசன் உட்பட அனைவரையும் அனுப்பிவிட்ட மகன்காரன் அவன் மட்டும் தனியாக பிரம்மராட்சரிடம் பேச வந்தான். என்ன நண்பனே, நீ வந்து சேர இவ்வளவு நாட்களாகிவிட்டதே. எனக்கு நிறைய வேலைகள் உண்டு, உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னது பிரம்மராட்சசன். சிறுவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டதன் பின்னர் பிரம்மராட்சதனம் இளவரசியின் மீதிருந்து விடை பெற்று கொண்டான். போகும்போது, இன்னொரு தடவை நான் வேறு எவரையும் பிடித்து கொண்டால் நீ அங்கு வந்தால் உன்னை கொன்று விடுவேன் என்பதை மட்டும் மறவாதே என்று எச்சரித்து விட்டு சென்றது பிரம்மராட்சசம். இளவரசி குணமாததை கண்டு அரசர் உட்பட அனைவரும் வியந்தனர். அரசரும் தான் அறிவித்தபடியே தனது மகளை அவனுக்கே திருமணம் செய்து வைத்தார். நாடாளும் உரிமை உங்களிடமே இருக்கட்டும் அரசே, தேவைப்பட்டால் நான் முடிசூட்டிக் கொள்கிறேன் என்று அவன் மறுத்துவிட்டான். அவன் நற்குணத்தை கண்டு அனைவரும் வியந்தனர். தன் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்தவன் தனது ஊருக்கு சென்று தனது தாயையும் அழைத்து வந்து தன்னோடு வைத்து கொண்டான். தன் மகனுடைய வாழ்வை கண்டு அவளும் உள்ளம் பூரித்தாள். இப்படி இருக்கையில் சொர்க்கபுரி இளவரசி மீது பிரம்மராட்சசன் பிடித்து கொண்டதால் சொர்க்கபுரி அரசர் ரொம்பவே கவலைப்பட்டார். அவரும் எவரையெல்லாமோ அழைத்து வந்து பார்த்தும் தனது மகளை குணமாக்க முடியாததால் மங்களாபுரி அரசனை சந்தித்து, உங்கள் மருமகன் வந்தால்தான் இது முடியும், எப்படியாவது தாங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். என் மகளை குணப்படுத்தினால் என் தேசத்தில் பாதியை தந்துவிடுகின்றேன் என்று வருத்தத்தோடு கேட்டுக்கொண்டார். மகன்காரனுக்கோ என்ன செய்வது என்று புரியவில்லை. பிரம்மராட்சதன் எச்சரித்து விட்டு சென்றிருப்பதால் யோசித்தான். ஆனால் அவள் மனைவியும் தாயும் அவனுடன் சென்று வாருங்கள் என்று சொல்லவே அதை தட்ட முடியாமல் அவனும் அவரோடு புறப்பட்டு சென்றான். சொர்க்கபுரி நாட்டின் இளவரசியை கண்டான். பிரம்மராட்சதன் கோபமாகி, நான் தான் இன்னொரு தடவை என்னை விரட்ட வரக்கூடாது என்று சொன்னேனே, மரியாதையாக போய்விடு என்று மிரட்டியது. மகன்காரனோ, நண்பா, உடனே விலகிச் சென்று விடு, இல்லாவிட்டால் நாம் சந்தித்த கோவிலில் நாதஸ்வரம் வாசிப்பவனை இங்கு அழைத்து வந்து அவனை உன் முன்னே வாசிக்க வைத்து விடுவேன் என்று சொன்னான். சிரித்து கொண்டே அவன் சொன்னதை கேட்டதும் பிரம்மராட்சதன், ஐயையோ, என்னை விட்டுவிடு, நான் போகின்றேன் என்று சொல்லி இளவரசியை விட்டு விலகி ஓடிப்போனது. சொர்க்கபுரி அரசன் சொன்னபடியே தனது நாட்டில் பாதியை பரிசாக கொடுத்தான். மகன்காரனும் அவன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்தான். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.